செய்கிறேன் என்பதற்காக நேற்று பேசும் பொழுது தரம் தாழ்ந்து என்னை பார்த்து சொல்கிறார், நீங்க மறுபடியும் ஜெயிலுக்கு போயிருவீங்க. நான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒண்ணு சொல்ல விரும்புறேன். வழக்கு என் மீது பொய் வழக்கு போடப்பட்டது உண்மை. அந்த வழக்கை எதிர்கொண்டு என் மீது குற்றம் இல்லை என்று சொல்லி விடுதலை செய்யப்பட்டு நான் நினைச்சா என்னை வீணா சிறையில வைத்தவர்கள் மீது வழக்கு போட முடியும். ஆனா விடுதலை செய்யப்பட்டவள் நான், குற்றம் இல்லை என்று வழக்கெல்லாம் நிலுவையில் இல்லை, மேல்முறையீட்டுல வித்தியாசம். வழக்குல குற்றம் சாட்டப்பட்டு சிறைக்கு போனவர்கள் யாருன்னு அவருக்கு தெரிஞ்சா சரி. அவர் மேல நிறைய வழக்குகள் இருக்கு, அதையும் அவர் ஞாபகம் வச்சுக்கணும். என்னை பார்த்து சொல்கிறார், நீங்க இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா மறுபடியும் ஜெயிலுக்கு போனோம்னு. நான் கேக்குறேன், உங்களை எழுத்து பேசலாம் சிறைக்கு போகணும்னு மிரட்டுறீங்களா? இதைத்தான் விதி பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது. பிஜேபி அவங்களை எடுத்து பேசக்கூடிய எதிர்கட்சியில இருக்கக்கூடியவர்கள் மீது சிபிஐ, இன்கம் டாக்ஸ், இடி என்று வழக்குகளை ஏவி விட்டுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? இதனாலதான் சொல்றோம், அண்ணா திமுகவை அமித்ஷா திமுக ஆக்கிட்டீங்கன்னு. அவர் என்னை பார்த்து சொல்கிறார், இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா மறுபடியும் ஜெயிலுக்கு போனோம்னு. ஒண்ணு சொல்ல விரும்புறேன், நான் தலைவர் கலைஞர் முத்துவேல் கருணாநிதி நீங்க சலசலத்துக்கெல்லாம் அஞ்சக்கூடியவன் நான் இல்லை, பெண் என்று நினைத்து நீ என்ன வேணாலும் பேசலாம் நினைச்சிடாதீங்க. உங்களை போல 100 பேரை வெற்றி பெற்ற தலைவர் கலைஞர் அவர்களுடைய மகள் நான். தந்தை பெரியாரின் பாசறையில் என்னை இணைத்துக் கொண்டு அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய ஒருவள் நான். அதனால தலைவர் கலைஞர் அவர்களின் வழியிலே வந்திருக்கக்கூடிய எனக்கு இந்த மிரட்டல் எல்லாம் நீங்க மிரட்ட இன்னும் அதிகமா பேசுங்க, இன்னும் அதிகமா எதிர்ப்ப. அதனால என்ன மிரட்டி பார்த்துடலாம்னு நினைக்காதீங்க. தப்பான ஆளை பார்த்து தப்பான விஷயங்களை பேசாதீங்க.